விடியல்மாலை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். என் அருகில் நமது விஜே சுருதி கலை ஒரு கலையான முகத்தோட கலையான கார்த்திகேயன் கூட உட்காந்துருக்குறாங்க. சைடில் அடிச்சிருவோம். இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் விமர்சன விவாத நிகழ்ச்சியில் பார்க்க போகிற படம் புஜ்ஜி அட்டை அனுப்பட்டி. ஆமாம், புஜ்ஜி அட்டை அனுப்பட்டி. உண்மையாக ஒரு நல்ல படத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அதாவது இந்த வாரம் வந்ததில் வந்து ஒரு 2 படம் 3 படம் பிரமாதம்னா நான் இந்த படத்தை புஜ்ஜி அட்டை அனுப்பட்டி, அப்புறம் நம்ம கருடன், அப்புறம் குற்றப்பின்னணி, இந்த படங்களை நான் நிச்சயமாக சொல்லுவேன். அதில் வந்து புஜ்ஜி அட்டை அனுப்பட்டி குழந்தைங்களோட பெரியவங்களும் சேர்ந்து போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படத்தில் ஒரு நல்ல மெசேஜ். மட்டன் சாப்பிட்றாங்கல்ல, அவங்கெல்லாம் இனி கொஞ்சம் மனம் மாற ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தோட கதை என்ன? சாப்பிட மாட்டீங்க, நான் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன், விட்டுருங்க, ஓகேவா? இந்த கமல்குமார் அவர் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காரு, ஹீரோ. வைத்தீஸ்வரி அவங்க வந்து ஹீரோயின். அவங்க ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், லேடி போலீஸ் கான்ஸ்டபிள். பரிணதி சிவசங்கரன் அந்த குழந்தை, அந்த பொண்ணு தான் அந்த ஆட்டுக்குட்டியோட. ஆமா, கார்த்திக் விஜய், லாவண்யா கண்மணி, அவங்க வந்து இந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆதரவு தர்ற ஒரு கண்மணி. அண்ணா நக்லைட்ஸ் ராம்குமார், நக்லைட்ஸ் மீனா, அந்த அம்மா கேரக்டர் தான் நக்லைட்ஸ் மீனா. ஆமா, வரதராஜன், இவங்க எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை ராம் கந்தசாமி எழுதி இயக்கி இருக்கிறாரு. கலாலயா நிறுவனம் சார்பில் அவரே தயாரிச்சிருக்கிறாரு இந்த படத்தை. ஒரு அருமையான படம், மெசேஜ் உள்ள ஒரு படம். அருண்மொழி சோழன் தான் இந்த படத்துக்கு வந்து ஒளிப்பதிவு. ரொம்ப நாளாக தமிழ் திரையுலகில் போராடிட்டு இருக்கிற ஒரு இளைஞர் பிரமாதமான ஒரு ஒளிப்பதிவு கொடுத்துருக்கிறாரு. கார்த்திக் ராஜா மியூசிக் சொல்லவே வேண்டாம், பிரமாதமான மியூசிக்கு. சரவணன் மாதேஸ்வரனோட படத்தொகுப்பும் பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியார அப்பா, சிடுசிடுக்கிற அம்மா, இவங்களுக்கு பிறந்த 2 குழந்தைங்க. ஒரு முதலாளியோட, அதாவது இந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் நான் சொன்னால கமல்குமார், அவருடைய தோட்டத்து வீட்டில் வேலைக்கு இருக்கிறாங்க. அந்த தோட்டத்தெல்லாம் பராமரிச்சுக்கிட்டு, இது அப்பா சதா சர்வகாலமும் குடிச்சிட்டு படுத்துப்பார். அம்மா அந்த தோட்டத்திலையும் வேலை பார்த்துக்கிட்டு இந்த பிள்ளைங்களுக்கும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இவரோட ஸ்கூல்லையே படிக்குதுங்க, இந்த கமல்குமாரோட ஸ்கூல்லையே. இப்போது அம்மா ஒரு நாள் வந்து உறவினருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியூர் போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறப்போ ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வந்து வீட்டில் வளர்க்குறாங்க. அந்த ஆட்டுக்குட்டிக்கு யாரும் உரிமையாளர்னு வரல, அதனால இவங்க கொண்டு வந்து வளர்க்குறாங்க. ஒரு முள்ளுக்காட்டில் மாட்டிகிட்டு இருக்கிற ஆட்டுக்குட்டியை. இப்போது ஒரு நாள் உரிமையாளர் வந்துடுறாரு, ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போகிறாரு. அதில் அந்த குழந்தைக்கு ஜுரம் வந்துடுது. அவ்வளோ பாசம், நமக்கு பிரியமானவங்களை புரிஞ்சால் சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு ஃபீவர் அடிக்கும் இல்லையா? அப்போது அந்த முதலாளி என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட்டு, நான் ஆட்டுக்குட்டி எங்கே போச்சுங்கிறத விற்றாங்கங்கிறத போய் பிடிச்சிட்டு வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து இந்த குழந்தையோட சேர்க்குறாரு. அந்த குழந்தை மேலும் பிரியமாக அந்த ஆட்டுக்குட்டியை வளர்க்குது. இப்போ அந்த ஆட்டுக்குட்டிக்கு அப்போ அஷ்டம சனியோ 7.5 சனியோ தெரியல, மீண்டும் இந்த குடியார அப்பா அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் வித்து போடுறாரு. நம்மளால யார் கிடைச்சாலும் வித்துருவாரு, ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் வித்துடுறாப்புல. குடிகாரர்களோட இயல்பான கேரக்டர் தானே, அதாவது குடிக்க அடிமையானவர்கள. இப்போ எல்லாருமே குடிக்கிற காலம் அது. நான் அடிமை குடி நோயாளின்னு இருக்கு பாருங்க, அப்படி ஒரு கேரக்டர் அவர். இப்போ கொண்டு போய் வித்துடுறாரு. இப்போ இந்த குழந்தைங்க அம்மா ஊருக்கு போயிருக்கிறப்ப அந்த ஆட்டுக்குட்டியை தேடி கிளம்புது அனுப்பட்டி. அங்கே ஒரு பஸ் ஏறி போகிறாங்க. அங்கே ஒரு பெட்டி கடையில் விசாரிக்கிறாங்க. போகிற வழியில் ஒரு நாய்க்குட்டியை ஒரு பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு வர்ற அந்த பெண்மணி, லாவண்யாங்கிற அந்த பெண்மணி வந்து வராங்க. அது ஒரு ஆதரவற்ற ஒரு பெண். ஒரு வீட்டு வேலை செய்கிற இடத்துல, அவங்க அம்மா வேலை செஞ்ச இடத்துல அம்மா இறந்ததுக்கப்புறம் தொடர்ந்து வேலை செய்கிறாங்க. அந்த பெண்மணி இந்த 4 குட்டியும் கொண்டு வந்து, நானே ஆதரவற்று போயிருக்கேன், உங்களுக்கும் நாதி இருக்காது, வாங்கன்னு கொண்டு போய் ஒரு அடைக்கலாம், ஒரு அதாவது காப்பகத்தில் கொண்டு போய் விடுறாங்க. அவர் வந்து அம்மா யாராவது வந்தால் பார்க்கணுமா, இல்லை நீ வந்து ஒரு வாரம் 10 நாளில் எடுத்துகிட்டு போயிடுமாங்கிறாரு. இப்போது அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு போகிறப்போ ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு, அந்த நாய்க்குட்டிங்கெல்லாம் ரோட்டில் சதறுது. இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. நாய்க்குட்டி காவந்து பண்ணுறதுக்கு காரில் அடிபடுற லெவலுக்கு அந்த பையன் அந்த குழந்தை போகுது. அந்த டிரைவர் திட்டிட்டு போகிறாரு, அந்த கார் ஓனர் திட்டிட்டு போகிறாரு, என் கார் தான் கிடச்சிதுன்ட்டு. இப்போ இவங்க கொண்டு போய் அந்த காப்பகத்தில் சேர்த்தோன்னே, என் நாய்க்குட்டியை காவந்து பண்ண நீங்கள் உதவி பண்ணீங்க, உங்கள் ஆட்டுக்குட்டியை தேடுறதுக்கு நான் உதவி பண்ணுறேன்னு அந்த பொண்ணு கொஞ்சம் ஐடியாலஜிக்கலாக ஒரு நோட்டீஸ்லாம் அடித்து, அதாவது ஜெராக்ஸ் எடுத்து கையால் எழுதி 5000 ரூபா தேவை. அது என்னென்னா இந்த ஆட்டுக்குட்டி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த ஊருக்கு போன உடனே அந்த பாய் கசாப்பு கடையில் வெட்டுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ போய் கேட்குறாங்க 500 ரூபாயை வச்சுக்கிட்டு. அப்படி இப்படி பார்த்தாலும் இந்த ஆட்டு நான் முதல்ல 5000 ரூபா போட்டிருக்கேன், அந்த காசையே வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. 500 தான் இருக்குது, நாளைக்கு தர. நீங்கள் அந்த பேச்செலாம் எல்லாம் 5 மணிக்குள்ளார வந்து ஆட்டை மீட்டுங்க, முடிங்க, இல்லைன்னா அதுக்கு கறிக்கு போயிடும். எனக்கு ஆடு தான் அது, குட்டி பாசம் நேசம்லாம் தெரியாது அப்படிங்கிறாரு பாய்.
உடனே கிளம்பி இந்த நோட்டீஸ் அடிச்சுட்டு அங்கங்கே கொடுத்து ஒரு பெட்ரோல் பங்கு இளைஞன் உதவுறான் அந்த பொண்ணுக்கு, இந்த பிள்ளைங்களுக்கு. எடுத்து வந்து ஒரு 3000 தான் ரெடி ஆகுது. 5 மணிக்கு தேடி பிடிச்சி கொடுத்தா இன்னும் 2000ங்க, அதை வச்சாதான் கொடுப்பாங்க. ஏன்னா பாயை பொறுத்தவரை அது ஒரு ஆடு, அது ஒரு தொழில். அதான் அதாவது அதோட விலை சொல்லுவாங்க. ஆட்டுக்கு தோல், ரத்தம், கல்லீரல் தனித்தனியா சொல்லுவாரு. அது கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதான் அந்த சீன் சிம்பத்தி கிரியேட் பண்றது. இப்போ மறுநாளும் தேடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி ஒரு பஸ் ஸ்டாப்ல இருக்காங்க. அங்க உங்களுக்கு ஒரு ஆபத்து, கயவர்களால் ஒரு ஆபத்துனா காவலர்களால் ஒரு ஆபத்து. அங்கே இந்த பெண் கான்ஸ்டபிள் அவங்கள மீட்டு எடுக்க உதவுறா. கூடவே அந்த கரஸ்பாண்டன்ட் தேடிட்டு இருக்கிறாரு. இவங்க திருப்பி வழி தவறிய ஆட்டுக்குட்டி இவங்க கையில் கிடச்சிதா, வழி தவறிய ஆட்டுக்குட்டியாக தவிக்கிற இந்த 3 பேருக்கும் திரும்பவும் அவங்களுக்கான அந்த அடைக்கலம் கிடைச்சதாங்கிறது தாங்க இந்த படத்தோட கதையும் களமும். இது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாக இந்த படத்தோட இயக்குனர் ராம் கந்தசாமி அவர் பேருக்கு ஏற்றபடியே அந்த வெஜிடேரியனுக்கு சப்போர்ட் பண்ணி, அதாவது மாதத்தில் 4 வாரமும் 4 சண்டையும் நான்வெஜ் சாப்பிட்றவங்க இந்த மாதிரி படத்தை பார்த்தா ஒரு வாரமாவது இந்த மட்டனுக்கு லீவு கொடுப்பாங்க. ஒரு ஆடு உயிர் பழைக்கும், கறிக்கடைக்காரன் கத்தி எடுத்துட்டு இருப்பான், அது வேற விஷயம். ஆனால் ஒரு மெசேஜ், நல்ல மெசேஜ். உண்மையாக எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. இந்த ஒளிப்பதிவு, அருண்மொழி சோழனோட ஒளிப்பதிவு, கார்த்திக் ராஜாவோட மியூசிக், அது மாதிரி அந்த படத்தொகுப்பு சரவணன் மாதேஸ்வரன்லாம். ஒரு சிம்பிளான படம், சின்ன பட்ஜெட், ஆனால் பெரிதாக தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு படம் தான் இந்த புஜ்ஜி அட் அனுப்பட்டி. இந்த சம்மர் ஹாலிடேஸில் நீங்களும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் பார்க்க முடிஞ்சதுன்னா நிச்சயமாக பாருங்கள். உங்களுக்கு பக்கத்தில் உள்ள, ஏன்னா இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு அதிகம் தேட்டர் கிடைக்கிறது இல்லை. அப்படி ரிலீஸ் ஆகிருக்கிற தேட்டரில் உங்கள் ஊரில் அந்த படம் ரிலீஸ் ஆகிருந்தால் தயவுசெய்து பாருங்கள். குழந்தைகள்லாம் இன்றைக்கி வந்து ஆட்டுக்கறி மாட்டுக்கறி விட்டா மனுஷக்கறியே சாப்பிடுவாங்க போல் இருக்கு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி படங்கள் வர்றது சமூகத்தில் ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், திருத்தத்தை கொடுக்கும். அதுதான். அதனால புஜ்ஜி அட் அனுப்பட்டியை பாருங்க, அனுபவிச்சு பார்ப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒரு பூனைக்குட்டியோ ஒரு நாய்க்குட்டியோ புஜ்ஜின்னு பேர் வச்சு அழைக்க ஆரம்பிச்சிருவீங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.